ஷேப்ஸ் வந்து திஸ் இஸ் சப்போஸ் டு பி யூனிகார்ன் மாதிரி லைட்டாக இருக்குது. பாருங்க, பவுடர் சினமன் கோட்டிங் நிறைய போட்டிருக்காங்க. திஸ் இஸ் நைஸ். 3 தொட்டது யாரு சூரோஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம லக்கி சாம்ஸோட ஹனி ஃப்ளேவரும் இருக்கு. ஹாய் நண்பா, இது உங்கள் நாளைக்கு தமிழன். ஏங்க நம்ம பார்க்க போகிறது 2 டிஃப்ரெண்ட்டான சீரியல் அன்பாக்சிங். ஸோ சீரியல் கில்லர்ஸ் மாதிரி நம்ம வந்து வேறு விதமான சீரியல் கில்லர்ஸ். கேவலமான ஜோக் தான், பட் கொஞ்சமாக சிரிங்களேன், அட்லீஸ்ட் இந்த லைக் பட்டன் தட்டுங்கிறதுக்காக. எனிவேஸ், ஸோ we're going to see 2 different serial unboxing. ஒன்று வந்து லக்கி சாம்ஸ் ஹனி க்ளோவர்ஸ். இங்கே கனடாவில் வந்து லக்கி சாம் சீரியல் இஸ் குவைட் பாப்புலர். அண்ட் இட்ஸ் லைக் ஒரு க்ளோவர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ஐரிஷ் க்ளோவர் அந்த ஷேப்பில் இருக்கும். மார்ஷ்மெல்லோஸ் நினைக்கிறேன். ஸோ we'll unbox this. அண்ட் ரெண்டாவது சீரியல் அன்பாக்சிங் வந்து சினமன் கிரன்ச். ஸோ இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கு, சாரி, சினமன் டோஸ்ட் கிரன்ச். ஸோ சினமன் டோஸ்ட் கிரன்ச் சூரோஸ் ஃப்ளேவர். ஸோ சூரோஸ் இதுவும் லிமிடெட் எடிஷனில் வந்திருக்கு. இதுவும் சினமன் டோஸ்ட் கிரன்ச் வந்து இந்த சினமன் சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த சினமன் டோஸ்ட் கிரன்ச், அந்த சினமன் ஃப்ளேவர் இருக்கும். பட் சூரோஸ் அப்படிங்கிறது இட்ஸ் ஐ திங்க், கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங், ஐ திங்க் இது வந்து ஒரு பாப்புலர் மெக்சிகன் ஒரு டிஷ் நினைக்கிறேன். சூரோஸ் ஒரு ஐ திங்க் இட்ஸ் அ ஸ்வீட் டிஷ் ஆர் ஒரு டிசர்ட் நினைக்கிறேன். ஸோ சினமன் டோஸ்ட் கிரன்ச் சூரோஸ் ஃப்ளேவர் நம்ம இது 2த்தையும் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணிடலாம். என்ன சொல்கிறீங்க? ஓகே, முதல்ல என்ன பண்ணலாம், மேபி லெட்ஸ் ட்ரை த லக்கி சாம்ஸ் ட்ரை பண்ணலாம். ஓகேவா, லக்கி சாம்ஸை திறந்துருவோம். மேலே என்ன எழுதிருக்கு பாருங்க, தே ஆர் மேஜிக்லி டெலிஷியஸ். மேஜிக்கலாக டெலிஷியஸாக இருக்குமா? ஹாரி பாட்டர் உலகத்துலேருந்து வந்த மாதிரி பேசுகிறாங்க. ஓகே, வாட் இஸ் திஸ்? இது மாதிரி தான் இருக்கும் உள்ள. குவைட் கலர்ஃபுல்லாக உள்ள. ஸோ இந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் ஆக்சுவலாக மார்ஷ்மெல்லோஸ். பாருங்களேன், இந்த மார்ஷ்மெல்லோஸ் இருக்குல்ல, இதுதான் இந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறது உள்ள. லெட்ஸ் see. அண்ட் இட்ஸ் ஹனி ஃப்ளேவர். ஸோ ஹனி ஃப்ளேவர்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் சொல்லிட்டீங்க, அவ்வளோதான் கைவிட்டு இருக்கிறது பரவாயில்ல. ஹனி ஃப்ளேவர் லைட்டாக இருக்குது. 3 தொட்டது யாரு ஸ்வீட்டாக இருக்குது. ஹனி ஃப்ளேவர் லைட்டாக இருக்குது. ஷேப்ஸ் வந்து திஸ் இஸ் சப்போஸ் டு பி யூனிகார்ன் மாதிரி லைட்டாக இருக்குது. இந்த பேசிக்கான இருக்கிற விஷயம்லாம் இதெல்லாம் க்ளோவர்ஸ். இந்த க்ளோவர் ஷேப்பில் இருக்கும். ஆக்சுவலாக மில்க் ஊற்றி சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஓப்பன் திஸ் ஒன். நம்ம சினமன் டோஸ்ட் கிரன்ச் சூரோ இதை தொடரலாம். இது ஆக்சுவலாக ஷேப் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், லாங்காக இருக்கும். நீங்கள் சீரியல் இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க ஆக்சுவலாக. இந்த அன்பாக்சிங்னாலே வேணும்னே ரொம்ப கஷ்டமாக போட்டிருக்காங்களா? ரொம்ப பவுடர் சினமன் நிறையா போட்டிருக்காங்க கோட்டிங். ஸோ பாருங்க, பவுடர் சினமன் கோட்டிங் நிறையா போட்டிருக்காங்க. திஸ் இஸ் நைஸ். அது மட்டும் இல்லாமல் சினமன் இஸ் வெரி வெரி பாப்புலர். இட்ஸ் அ குட் ஸ்பைஸ். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர் கொடுக்கும். திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் கூல். இது நல்லா இருக்கு. இது நீங்கள் பால் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சொல்லுமா, பயங்கரமான ஒரு மேன்லி போல் வச்சுருக்கேன்னா, இதை விட மேன்லி போல் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் பண்ணுவோம், இதை வந்து நம்ம இதில் ஊற்றி போர் லிட்டில் பிட். பை தி வே, சில பேர் சீரியல் சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு பால் ஊற்றுவீங்க. பாலை ஊற்றிட்டு அப்புறம் சீரியல் போடுவீங்க, அப்புறம் அதை சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி பண்ணுறத அர்த்தம் தயவு செஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது நீங்களாம். ஆக்சுவலாக கரெக்டான விஷயம் என்னதுன்னா, முதல்ல சீரியல் ஊற்றுங்க, அப்புறம் பால் போடுங்க. இட்ஸ் ஜஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் தான் வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருன்னு எப்படின்னா பண்ணலாம். எனக்கு எப்படின்னா முதல்ல சீரியல் போட்டு அப்புறம் தான் பால் ஊற்ற பிடிக்கும். ஏன்னா நம்ம பால் ஊற்றுறதுக்கு அப்புறம் சீரியலில் போட்டோம்னா ஸ்ப்ளாஷ் ஆகும் நம்ம மேலே சீரியல். ஸோ சீரியல் போட்டு சாப்பிட்றதுல இவ்வளோ சயின்டிஃபிக்காக பேசுறியேடா அப்படின்னு கேட்குறீங்கன்னா கரெக்டு தான். பட் என்ன பண்ணுறது, சின்ன வயசுல பழகிடுச்சு இந்த மாதிரி போட்டு சீரியல் முதல்ல போட்டு சாப்பிட்டு. ஸோ லெட்ஸ் ட்ரை புட்டிங் த சீரியல். ஓகே, சீரியல் எடுத்து மிஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளோட சினமன் டோஸ்ட் கிரன்ச் சூரோஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம லக்கி சாம்ஸோட ஹனி ஃப்ளேவரும் இருக்குது. எபிக் ஃபீல் கொட்டிட்டேன் கீழே, பரவாயில்ல. என் பொண்டாட்டி வரதுக்கு முன்னாடி தொடச்சிடுறேன், இல்லை எனக்கு பயங்கரமாக அடி விடும். ஜஸ்ட் கிடிங். ஓகே, இப்போ பால் ஊற்றலாம்.
ஸோ கனடாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பால்லாம் நம்ம பேக்கெட்டில் வரும் மாதிரி. அந்த பேக்கெட் வந்து இந்த மாதிரி ஜக் மாதிரி வாங்கி வச்சுருவாங்க. ஸோ வி பேசிக்லி போர் இட் லைக் திஸ். இந்த மாதிரி பால் இப்படி தான் ஊற்றுவோம். பால் காய்ச்சலாம் தேவையில்ல, யூ நீட் டு டூ தட். ஸோ பால் ஊற்றியாச்சு. நவ் வி கேன் டேஸ்ட் இட். மோஸ்ட்டாக அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் அந்த காட் மில்க் அப்படின்ற ஒரு ஆட் வரும். பார்த்தீங்கன்னா அந்த 90s இருக்க பாப்புலரான ஆக்டர்ஸ், செலிப்ரிட்டிஸ், இப்போ சூப்பர் ஹீரோஸ் அவங்களாம் காட் மில்க்னு போட்டு ஒரு ஆட் போஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் மில்க் குடிச்ச அந்த மீசை மாதிரி இருக்கும், மில்கில் செஞ்ச மீசை மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷன் மில்க்குக்காக. அந்த மாதிரி மில்க் வந்து டெய்லி குடித்தா உடம்புக்கு நல்லது, கால்சியம் இருக்கும், நிறையா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷன்ல தான். பட் இட்ஸ் வெரி பாப்புலரான ஒரு மார்க்கெட்டிங் மெட்டீரியலாக மாறிடுச்சு காட் மில்க். ஓகே, எனிவேஸ், ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஆல்ரைட், மொமெண்ட் ஆஃப் ட்ரூத், லெட்ஸ் டெஸ்ட் இட் அவுட். ஓகே, ஃபஸ்ட்டு சூரோஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓ, மில்கில் போட்டு சாப்பிட்றது பயங்கரமாக இருக்குது. சின்னமன் ஃப்ளேவர் ஸ்ட்ராங்காக இருக்குது. pretty good. லக்கி சாம்ஸ் ட்ரை பண்ணலாம். லக்கி சாம்ஸ் வித் த மார்ஷ்மெலோ. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு ஸ்வீட்டாக இருக்குது. அந்த சினமன் டோஸ்ட் கிரன்ச் அளவுக்கு அந்த ஸ்ட்ராங் ஃப்ளேவர் இல்லை. பட் இட்ஸ் ஸ்டில் குட். பிரேக்ஃபாஸ்ட்லாம் டெய்லி சாப்பிட முடியாது, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்நாக்காக கூட யூஸ் பண்ணலாம். சில பேர் டின்னருக்கு சாப்பிடுவாங்க சீரியல். பட் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. as long as எல்லாமே ஒரு மாடரேட் அமௌண்ட்டில் சாப்பிட்ற வரைக்கும் ஓகே. ஹெல்த்தியாக சாப்பிட்டு அப்பப்போ சீரியல் சாப்பிட்றது தப்பு கிடையாது. டெய்லி சீரியல் வந்து சுகர் ரொம்ப அதிகமாகிடும். ஸோ டெய்லி சீரியல்லாம் சாப்பிடாதீங்க, இட்ஸ் நாட் குட் ஃபார் யர் ஹெல்த். பட் யா, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அன்பாக்சிங் அண்ட் என்ன சொல்கிறது, டேஸ்ட் டெஸ்ட்னு சொல்லலாமா? அன்பாக்சிங் அண்ட் டேஸ்ட் டெஸ்ட் வீடியோ பார்த்துருக்கீங்க. ஐ டோன்ட் நோ இஃப் யூ கைஸ் லைக் இட். பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டன் அழுத்துங்க, ஸ்மாஷ் தட் லைக் பட்டன், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த சேனல் அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ பண்ணுறதுக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அண்ட் மோஸ்ட்டாக இந்த சேனல் நிறையா கேம் பிளே வீடியோஸ், இந்த டெக் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் பண்ணுவோம். மெஜாரிட்டி கேம் பிளே வீடியோஸ் தான் பண்ண வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் சேனலில் போய் பாருங்கள் மற்ற வீடியோஸையும். ஸோ இஃப் யூ ஹேவன்ட் சப்ஸ்கிரைப் டு இட், சப்ஸ்கிரைப் டு த சேனல் அண்ட் ஜாயின் த நண்பா ஸ்குவாட். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச சீரியல் என்னது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. ஸோ லெட்ஸ் சி, நம்ம நிறைய பேர் சீரியல் ஃபேன்ஸ் இருக்கீங்களான்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு சாக்கோஸ் பிடிச்சிருக்கலாம். அப்புறம் என்ன ஃப்ராஸ்டிஸ், நிறைய பேருக்கு ஃப்ராஸ்டிஸ் பிடிக்கும். நான் சின்ன வயசில் நிறைய ஃப்ராஸ்டிஸ் சாப்பிட்ருக்கேன். அந்த சாக்லேட் ஃப்ளேவர்ட் ஃப்ராஸ்டிஸ் பிடிக்கும். அப்புறம் எனக்கும் சாக்கோஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ சாக்கோஸ், ஃப்ராஸ்டிஸ் அண்ட் டிஃப்ரெண்டான சீரியல்ஸ் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. And yeah, I'll try to respond to your comments and give my feedback on your serial choice. Alright, Nanba, I'll see you in the next one. Until then, Nale Tamilan, signing off.